முருகனின் வாகனம் மயில் என்பது அனைவரும் அறிந்தது. பறவைகளின் மிக அழகானதும் சாதுவாக இருக்கக்கூடியதும் மயில்தான். மயிலை பலரும் பலவிதமாக பார்ப்பீர்கள். பறக்கும் மயிலையும் பார்ப்பீர்கள். சாதுவாக உட்கார்ந்து இருப்பதையும் பார்ப்பீர்கள். தோகை விரித்து ஆடுவதையும் பார்த்திருப்பீர்கள். இப்படி பார்க்கும் பொழுது முருகா அல்லது வேறு ஏதேனும் மந்திரத்தை கூறுவீர்கள். கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நீங்கள் மயிலை தினமும் பார்ப்பீர்களா? அப்படி பார்க்கும்போது என்ன மந்திரம் கூறுவீர்கள் என்பதை நம்ம முருகன் அருள் சேனல் கமெண்டில் சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூரபத்மனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் குடியாக மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். மழை வருவதை முன்கூட்டியே தன் அழகிய தோகையை விரித்து நடனம் ஆடி உணர்த்துகிறது. மேலும் அதன் இரவானது தீக்காயத்திற்கு மருந்துவிட பயன்படுகிறது. இப்படிப்பட்ட மயிலை வேலைக்கு செல்லும் வழியில் அல்லது நம் வீட்டிற்கு அருகில் கூட பார்ப்பீர்கள். அப்படி நீங்கள் மயில் பார்க்கும்போது ஓம் மகாதேவ பஷீர் ராஜா என்ற மந்திரத்தை கூறுங்கள். மறக்காமல் நீங்கள் மயிலை பார்க்கும்போது இந்த மந்திரத்தை கூறிவிடுங்கள். உங்களின் நண்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.